வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு நெகட்டிவிட்டி பற்றி பேசலான்னு நினச்சேன். அண்ட் பயப்படுறத பற்றி சொல்லலான்னு நினச்சேன். வாழ்க்கையிலையும் சரி, பணம் சம்பாதிக்கிறதும் சரி, பணம் சேர்க்கறதும் சரி, பயம்ங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் நெகட்டிவ் ஒப்பீனியன், நெகட்டிவாக வாழ்க்கையை ஃபீலே பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் நெகட்டிவ் இமோஷன்ஸ் இருந்ததுன்னா உங்களை பிழிஞ்சு எடுத்துரும். அதனால் நீங்கள் பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் தான் வரும். வாழ்க்கையில் எப்போதும் நம்ம ஜெயிச்சிட்டே இருக்க முடியாது. சம்டேஸ் ஜெயிப்போம், சம்டேஸ் தோப்போம். சம்டைம்ஸ் வாழ்க்கையில் முன்னாடி போகிறதுக்கு சம்டைம்ஸ் நம்ம ரேஸில் கொஞ்சம் பின்னாடி ஓடணும். நம்ம கிளாஸில் 40 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என் கிளாஸில் 42 பேர் இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் டைம் இப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் டச்சில் இருக்கும். ஃபார் மோஸ்ட் ஆஃப் மை லைஃப், சரி இப்போ எனக்கு 57 வயசு ஆகுது. முதல் 52 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 51 வருஷம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் மோஸ்ட் ஆஃப் தி கிளாஸோட நான் பின்தங்கி இருப்பேன். தட் இஸ் 40 பேரில் 30, 35, 37, 30 இது மாதிரி தான் இருந்திருப்பேன். ஸோ எல்லாரையும் தாண்டி நான் போனேன் வாழ்க்கையிலன்னு சொல்லியிருக்க முடியாது. பட் இந்த கடைசி ஒரு 5-6 வருஷத்தில் அவங்க சொல்கிறதுலேருந்து நீங்கள் பார்க்குறது இந்த டாப் 4-5 வந்திருப்பேன். ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் பின்னாடி தான் இருந்தேன். இது எப்படின்னா, நீங்கள் ஒரு மேரத்தான் ரேஸ் ஓடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் டு ஃபினிஷ் லீட் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறது வெரி ஃபியூ பீப்புள், ரொம்ப கம்மி. முக்கால்வாசி சமயம் நம்ம 5வது 6வது பொசிஷனில் இருக்கிறவன் தான். ஆஸ் த ரேஸ் போக 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 அவன் அவன் பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு கிளியராக தெரியும். அதனால் ஐயோ எனக்கு போயிடுச்சே அப்படின்னு நீங்கள் உங்களோட பயத்தை இல்லாட்டா நெகட்டிவிட்டி ஐயோ அப்படின்னு இமோஷன்ஸை உங்களை டாமினேட் பண்ண விட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும். நான் பழைய காலத்தில் ஒரு புஸ்தகம் படித்தேன், ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம். இந்த ரேஞ்சுங்கிற புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க 2 விதமாக இருப்பாங்க. சில பேர் சின்ன வயசில் நேரோவாக ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே பக்காவாக லைஃப்பில் அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டே போயிடுவாங்க. அதுவங்க எப்படின்னா, ஒரு மூவை திரும்பி திரும்பி ஒரு 100 மூவை திரும்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே போகிறதுல அவங்களுக்கு ப்ரொஃபிஷியன்ஸ் ஈஸியாக வரும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறது, இன்ஃபேக்ட் செஸ் விளையாடுறது, இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் மூவ்ஸை நீங்கள் திரும்பி திரும்பி அதையே பண்ணிகிட்டே போகிறது. ஸோ பண்ண பண்ண உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த லேர்னிங் ரொம்ப ஈஸி. இதை சைக்காலஜிஸ்ட் கைண்ட் லேர்னிங் என்வாயர்மெண்ட் அப்படிம்பாங்க. அடுத்த ஸ்டெப்பு என்னங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ ஈஸி ஸ்டெப்ஸில் நீங்கள் ஏறி கிளைம் பண்ணி போயிடுவீங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் விக்கெட் என்வாயர்மெண்ட்டுன்னு சொல்கிறது. விக்கெட்னா ரொம்ப மோசமான என்வாயர்மெண்ட்டுங்கிறது. அடுத்த ஸ்டேஜ் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ் எப்படி பால் வரும்னே தெரியாதுங்கிறது தான் ரொம்ப டிஃபிகல்ட்டான என்வாயர்மெண்ட். அது மாதிரி என்வாயர்மெண்ட்டில் தான் முக்கால்வாசி பேர் வாழ்க்கையில் நம்ம இருக்கோம். இந்த மாதிரி இருந்தது நான் கிடையாது. ஏன்னா நான் ஒரு சேஃபாக ஒரு கரெக்டான வீட்டில் பிறந்து, கரெக்டான ஆக்சஸ் இருந்து, கரெக்டான புஸ்தகம் கையில் கிடச்சி, கரெக்டாக படித்து இப்படியே சேஃபாக போயிட்டேன். பட் இந்த வாழ்க்கையில் ஜெயித்தவன்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான என்வாயர்மெண்ட்டில் இருப்பான். அவனுக்கு இனிஷியலாக டேலண்ட் கூட கம்மியாக இருக்கும். அவன் ஃபியர்ஃபுல்லாகவோ நெகட்டிவாக யோசிச்சிருந்தானா அவன் வாழ்க்கையே காலியாக போயிருக்கும். நீங்கள் இந்த டெண்டுல்கருக்கும் தோனிக்கும் வித்தியாசம் பாருங்கள். அது உங்களுக்கு கரெக்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் சொல்கிறேன், டெண்டுல்கருக்கு அப்பா, அம்மா, அண்ணன், மாமா, மாமி எல்லாரும் இருந்தாங்க. கரெக்டாக அவங்க லைஃப்பை கரெக்டாக அவன் கைட் பண்ணி ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணாமல் அப்படியே போய் ரிட்டையர் ஆகிட்டான். நீங்கள் தோனி படத்தை பார்த்துருப்பீங்க, தோனி கதையை படிச்சிருப்பீங்க. அதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அவன் ஃபஸ்ட்டு அண்டர் 19 இந்தியாவுக்கு ஆடினதே கிடையாது. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவன் ரயில்வேஸுக்கு போவான், இங்கே போவான், அங்கே போவான், டிக்கெட் கலெக்டராக இருப்பான், என்னெல்லாமோ ட்ரை பண்ணி கடைசியில் ஜெயிச்சிருவான். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் சம்டைம்ஸ் பின்தங்குற மாதிரி இருக்கும். ஆனால் டெண்டுல்கர் 40வது வருஷத்தில் 2011 வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுக்கு தோனி தயவால் ஜெயித்தான். தோனி முன்னாடி ஆடினது ஃபுட்பால் தான். ஃபுட்பாலில் கோல் கீப்பராக இருந்தவன் அந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி கிரிக்கெட்டுக்கு தாவிட்டான். கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பர் ஆகிட்டான். ஆக்சுவலி அவன் டெக்னிக் கிளாசிக் விக்கெட் கீப்பர் டெக்னிக்கே கிடையாது. அவன் ஃபியரையோ நெகட்டிவையோ டாமினேட் பண்ணியிருந்தான்னா அவன் வாழ்க்கை வீணாக போயிருக்கும். இன்றைக்கி 42 வயசில் அவன் ஐபிஎல் ஆட போகிறான் இந்த வருஷம். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அது இதுன்னு இல்லை, இதுக்குள்ளேயே கரெக்டாக அவனுக்கு வேணுங்கிற டீமை ஆளை வச்சு அவன் பிக் பண்ணிட்டான். ஜெயிக்கிறான் தோக்குறான் அவன் கையிலே கிடையாது. பட் போன வாட்டி இந்த பத்திரினா போனதுனால ஆனால் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு இந்த வாட்டி 1க்கு 2 ஃபாஸ்ட் பவுலராக எடுத்து வச்சுருக்கிறான், ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரை.
இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரே 2, 3 பேரை பொறுக்கி வச்சிருக்கிறான். போன வாட்டி பண்ண தப்ப நம்ம கரெக்ட் பண்ணிக்கணுமே தவிர, அத பார்த்து பயந்து யூஸ் ஆகுறதுங்கிறது வேஸ்ட். அதே மாரி மார்க்கெட்ல சேஃபா ஒரே டைரக்ஷன்ல முடியாது. சில நாள் மார்க்கெட் ஏறும், சில நாள் மார்க்கெட் இறங்கும். நேத்து ஐடிசில சிகரெட்டுக்கு 10% டேக்ஸ ஏத்துறாங்கன்னா டப்புன்னு ரூ. 10 அடிச்சான். ஐயையோ! ஐயையோன்னு நெறைய பேர் அலறி இருப்பீங்க. எதுக்கு வீணா அலறுறீங்க? தம் அடிக்கிறவன் அடிக்க தான் போறான். நம்ம கரெக்டான வேல்யூல வாங்கி நம்ம வந்து பார்த்துட்டு வாங்கி பண்ணணும். எவனோ ஒருத்தன் ஆசீர்வாத் இனிமேல் லோன் குடுக்கக்கூடாதுன்னு ஆர்பிஐ சொல்லிட்டான். உடனே விலை ரூ. 120. உடனே எனக்கு 1000 ஃபோன். நீ அன்னைக்கு சொன்ன, இன்னைக்கு சொன்ன, இப்ப சொன்னேன்னு. அது சொல்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா? நீ ரூ. 120 பொறுக்கியிருந்தா நீ திரும்பி ரூ. 163 போயிடுச்சு. உனக்கு ஒரு 4 மாசம் டைம் குடுத்தது. திரும்பி என்ட்ரி பண்றதுக்கு. இன்னைக்கு வாடான்னா ரூ. 163 குடுத்துட்டு போ. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு பிசினஸ் பண்றச்சையும் அப்படிதான் ஆகும். சில நாள் ஓஹோன்னு இருக்கும். சில நாள் புஸ்ஸுன்னு ஆயிடும். அதுக்காக பயந்து நெகட்டிவ் எமோஷன்ஸை வச்சுக்கிட்டு நீ ஐயோ 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 ஐயோன்னு அலறுனா நீ பெரிய பணக்காரனே ஆக முடியாது. இன்னைக்கு பஃபட்டுக்கு 93 வயசு. அவன் அட்லீஸ்ட்டு 4 வாட்டி எனக்கு தெரியும் அவன் போர்ட்ஃபோலியோ 50% கீழே விழுந்ததை அவன் கண்ணால் பார்த்துருக்குறான். 3 வாட்டி அவனை மாதிரி வடிகட்டின முட்டாள் கிடையாது. அவனுக்கு டச்சு போயிடுச்சுன்னு சொன்னதும் உண்டு. நீங்கள் உங்களுக்காக பணம் சேர்க்கிறீங்க. ஊர்க்காரங்கிட்ட சொல்கிறாங்கிறதுக்காக நம்ம பணம் சேர்க்க வரல. இங்கேயே எங்கள் அப்பா தி ஃபாதர் தி சன் அந்த டாங்கி கதை சொல்லியிருக்கிறேன். ஆஸ் ஆஃப் ஸ்வேபிள் இல்லாட்டா நீங்களே ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த விப்ரோ மாதிரி தான். 1000 இந்த ஸ்டாக்கு வந்து 500 போச்சு. அவன் ரெக்கார்ட் டேட் அடுத்த நாள் கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடியே 50% விழுந்துடுச்சு. ஐயோ 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 என் ஸ்டாக்கு 50% விழுந்துடுச்சேன்னா, யோ உனக்கு போனஸ் சார் ஒரு ஷேருக்கு 2 ஷேர் கொடுத்துருக்கான். 50% விழுந்துட்டு தான் திரும்பி ஏறும். ஒரு 1000 ஸ்டாக்கு 1:1 ஃப்ரீ கொடுத்தான்னா அது 500 வரதான் செய்யும். அது ஏன் விழுந்ததுன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஐயோ போயிடுச்சேன்னு கூப்பிட்டு அலர்னீங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? நீ மார்க்கெட்டுக்கே லைக் கிடையாது. நான் தான் சொன்னேன், 1000 ஒரு நல்ல கம்பெனி நல்ல ப்ரமோட்டர் 1000 ஸ்டாக்கை 250 பார்த்துருக்குறேன். உங்களுக்கு அப்படின்னா அந்த வாலட்டாலிட்டி தான் உங்கள் ஃப்ரெண்டு. சம்டைம்ஸ் 50% மார்க்கெட் விழுந்து நான் பார்த்துருக்குறேன். 63 நான் டிசிஎஸ் வாங்கியிருக்கிறேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்கள் நினச்சாலும் என்னால் வாங்க முடியுமா? அது என்னைக்காவது 10 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு அப்படி விழும். அன்னைக்கு நீங்கள் பேனிக் ஆகி ஐயோ ஐரோன்னு வயது வாயிலையும் அடிச்சுக்கிட்டு மார்க்கெட்டை மூடிடும்னு நினச்சி விற்றீங்கன்னா நீ தான் முட்டாள். 2008 இந்தியன் ஹோட்டல்ஸை அடித்தான் டெரரிஸ்ட்டுக்கு அப்ஜல் கசாபு. நம்ம தாத்தா வெளியே நின்றுட்டு இருந்தார். அந்த ஃபோட்டோவை போட சொல்கிறார், பார்த்துக்கோங்க. ஸ்டாக்கை 30 இறக்கி விட்டீங்க. அன்றைக்கி எவெல்லாம் ஜாலியாக போய் உள்ளே பூந்தானோ பயப்படாமல், அதே அந்த பில்டிங்கே வெடி வச்சுருந்தா இன்னும் இன்னொரு பில்டிங் கட்டியிருப்பார் தாத்தா அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை. அந்த பில்டிங்கே போயிடுச்சு, இந்தியாவே போயிடுச்சு அப்படின்னு கழுதுவிட்டு 35 கோலை விட்டு, ரொம்ப நாளைக்கு அது 70 இருந்தது. அப்போல்லாம் கோல் விட்டு இன்னைக்கு 750 போனப்பறம் வாங்கலாமான்னு ஐடியா கேட்குறீங்க பாருங்க. நான் என்ன சொல்ல முடியும் உங்களை? மார்க்கெட்டுங்கிறது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்கும். இது மாதிரி வாங்குன்னு. எனக்கு பயமாக இருக்குன்னா வராத ஓடி போயிடு. வேல்யூ 500 300 நீங்கள் வாங்கலை, 1000 போகிறச்ச வாங்கலான்னு கேட்குறீங்க பாருங்க. இதுதான் உங்கள் புத்தி. 1000 வாங்கினா திரும்பி 700 வந்துடும். ஐயோ 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 ஐயோன்னு அழுவீங்க. மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை பற்றி நெகட்டிவ் நியூஸ் வந்தால் டெஃபினட்டாக அது விழும். அதை நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணுமே தவிர அதை வீக்னஸாக பார்க்கக்கூடாது. வீக்னஸாக பார்த்தீங்கன்னா அது காணாமல் போயிடுவீங்க. உங்கள் லைஃப் டைமில் அட்லீஸ்ட் 5 வாட்டி உங்கள் போர்ட்ஃபோலியோ 50% கீழே விழும். அவன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் $100 பில்லியன் இருக்கிறது 50 பில்லியன் ஆன போதே அவன் கவலைப்படலை. நீங்கள் 10 ரூபா வச்சுக்கிட்டு 5 ரூபா ஆயிடுச்சுன்னு ஐயோ 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 ஐயோன்னு வயிற்றையும் வாங்கி அடிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்கும் லாய்க்கு இல்லை, பணமும் சம்பாதிக்க முடியாது, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் லாய்க்கு இல்லை. எங்கேயாவது குமாஸ்தாவாக இருந்து பெஞ்சை தேய்ச்சி சம்பாதிச்சுட்டு போக வேண்டியதுதான் வாழ்க்கையில். அதனால் இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் வரும், அதை டீல் பண்ண கற்றுக்கங்க, அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிட்டு ஒழுங்காக போங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.